குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு குழந்தை பிறப்புக்காண்டி ஒரு இதுதான். இப்போ என்னென்னா, முன்னாடி ஒரு சின்ன குட்டி கதைலாம் இல்லை, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, இப்போ என்னென்னா, முன்னாடி நிறைய குழந்தைகள் பெற்றுட்டு இருந்தாங்க. நிறைய கச்சாச்சன் நிறைய குழந்தை, 1/2 டஜனு 1 டஜனு 12 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க அப்படிலாம் பெற்றுட்டு இருந்தாங்க. அதில் எத்தனை பிள்ளைங்க கடைசி வரைக்கும் நின்னாங்க? கடைசினா எத்தனை பிள்ளைங்க உயிரோடு இருந்தாங்க? ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இறந்துருவாங்க முன்னாடி இருந்த காலத்தில். இப்போ இல்லை, ஒரு 20-25 வருஷம் முன்னாடி உள்ள கதை இதெல்லாம். அப்போ என்னென்னா, நிறைய குழந்தைகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்த இறப்பு சதவீதம் அதிகமாக இருந்துட்டு இருந்துச்சு குழந்தைகள். அந்த இறப்பு சதவீதம் அதிகமாக இருக்கனால தான் என்னென்னா, இப்போ இது எப்படி சொல்லுவாங்கன்னா, குடும்பத்தில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கருமாவை கழிக்கணும் அப்படின்னா இந்த குழந்தைகள் பிறந்து இறந்து போயிடுவாங்க. அதுதான் சுருக்கமான கான்செப்ட். இப்போ நான் ஒரு 12 பிள்ளைய ஒரு தாய் ஒரு பாட்டி 12 பிள்ளைய பெற்றுருக்காங்கன்னா, நல்லா கேட்டு பாருங்க. ஒரு 5 பிள்ளைய பெற்றுட்டேன்பா, அது எல்லாம் இறந்து போச்சு. 6ஆவது பிறந்த இந்த பிள்ளைக்கு தான் ஒரு பேர் வச்சேன், அதுதான் மூத்த நின்று போச்சு, அதுதான் பொழைச்சிச்சு, அதுக்கப்புறம் பிறந்த பிள்ளைய பூரா பொழைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறையா இருக்குது. என்னோட குடும்பத்தில் இருக்காப்புல. என்னோட அப்பா இதுலேயே அப்படிதான். எங்கள் அப்பா தான் மூத்தவர். ஆனால் அவருக்கு முன்னாடி 7 பிள்ளைய பிறந்து இறந்துட்டாங்க. இதெல்லாம் உண்மை. எங்கள் அப்பா தான் 8ஆவது பிறந்து அவர் தான் நின்றுட்டாப்புல. அதுக்கப்புறம் தான் அவர் தான் மூத்தவர் ஆகிட்டாப்புல. அவருக்கு அடுத்து இன்னும் 4 பிள்ளைய பெற்றுக்கிட்டாங்க. அப்போ பார்த்துங்க, இந்த அளவுக்குலாம் இருந்திருக்கு. புருஷன் பண்ணிட்டு இந்த அளவுக்குலாம் ஒற்றுமை வாழ்ந்துட்டேன். ஓகே, இப்போ கதை என்னன்னா, இப்போ இந்த கர்மா தீர்க்கிறதுக்கு யாரை இது பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல மாந்தி சம்மந்தப்படுறாப்புல. என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க மாந்தி அப்படின்னா? ஜாதகத்தில் மாந்தியில் பார்க்கணுமானா பார்க்கணும். இப்போ என்னன்னா, அப்போ இருந்த காலத்தில் மாந்தி சம்மந்தப்பட்டிருந்தாங்க, அப்போ பார்த்துருந்தாங்க மாந்தி. இப்போ மாந்தி சம்மந்தப்படுறாங்களா இல்லையான்னு பார்க்கும்போது மாந்தி பார்க்கணும், கண்டிப்பாக பார்த்துக்கணும், கம்பல்சரி பார்த்தே ஆகணும், வேறு வழி இல்லை. நீங்கள் மாந்தி மாந்திக்கு சொந்தமாக தசாபுத்தி கிடையவே கிடையாது, சரிங்களா? மாந்திக்கு தசாபுத்தி கிடையவே கிடையாது. சந்திரனுக்கு தசாபுத்தி அவர் கொடுக்கல. நம்ம பராசர ஓரமுறையில் சந்திரனை பேஸ் பண்ணி தசாபுத்தி எடுத்து வரோம். அந்த தசாபுத்திக்கு மாந்திக்கு தசாபுத்தி ஒதுக்கலை. ஆனால் என்ன பண்ணுவோம், மாந்திக்கு நின்ற நட்சத்திரத்தை அதிபதி யாரோ அவருடைய தசாபுத்தி எடுத்துக்கணும். அப்போ தான் பாருங்களேன், உங்கள் வீட்டில் ஒரு பாம்பு அடிபட்டு சாகும், ஒரு நாய் அடிபட்டு சாகும். உங்கள் நீங்கள் வண்டியில் போயிட்டு இருப்பீங்க, ஒரு குழந்தை அடிபட்டு சாகும், இல்லைன்னா ஒரு நாய் அடிபட்டு சாகும், ஒரு பூனை அடிபட்டு சாகும். சும்மா இல்லை சார், உண்மை. அந்த தசாபுத்தியில் தான் நீங்கள் ஏதாவது ஒரு இது பண்ணுவீங்க, புது கர்மாவை ஏற்படுத்துவீங்க. இந்த மாதிரி தான் மாந்திங்கிறவர் யாருன்னா சனி பகவானோடைய பையன். அவர் என்னன்னா, அவங்க அப்பா விட்டு போன வேலையை அவர் எடுத்து செய்கிறாப்புல. அப்போ என்னன்னா, அவரும் அந்த இடத்துலேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காப்புல, அவரும் அந்த கர்மாவை தீர்க்கிறாப்புல. அப்போ என்ன சார் மாந்திங்கிற புதுசாக பயமுறுத்துறீங்கன்னா, இது நிதர்சனமாக உண்மை. இப்போ நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நல்ல உதாரணம் சொல்லணுங்களேன், நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்பீங்க, பெட் அனிமல்ஸ் வளர்த்துருப்பாங்க, நாய் பூனை அந்த மாதிரிலாம் வளர்த்துருப்பாங்க. திடீர்னு ஒரு பாம்பு வந்துருப்பான். அந்த பாம்பு கிட்ட இந்த நாய் கடிச்சோ இந்த பூனை கடிச்சோ தன்னோட உயிரை கொடுத்துட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றிருக்கோம், அந்த பாம்பை கொண்டிருக்கோம். இதெல்லாம் நிதர்சனமாக உண்மை சார். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த தசாபுத்தி குடும்ப தலைவர் யாரோ அவருடைய தசாபுத்தி எடுத்து பார்த்தோம்னா மாந்தி இந்த நட்சத்திர அதிபதியோட தசாபுத்தியாக இருக்கும். இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. அப்போ இதுக்கும் குழந்தை பிறப்புக்கு என்ன சம்மந்தம்னா, மாந்தி கர்மா அதிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாப்புல, அப்படிதான் வேலை செஞ்சுட்டு இருந்தாப்புல. அப்புறம் 1990க்கு அப்புறம் வந்த இதெல்லாம் என்னன்னா, நீங்கள் வீட்டில் குழந்தை பெற்றுக்க கூடாது, நீங்கள் வீட்டில் குழந்தை பிறகுனால தான் அசுகரமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதாவது ஆரோக்கியமாக இல்லை குழந்தைகளுக்கு, தாய்க்கு செய்க்கு ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லி தான் கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா, விவரமாக உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துருச்சு. அப்போ ஹாஸ்பிட்டல் வந்தபோது என்னென்னா ரெக்கார்டு ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரெக்கார்டு ஆகும்போது எப்படி இருந்தாலும் குழந்தைய காப்பாற்றிடுறாங்க, அந்த சிசுவை செய்ய எப்படி இருந்தாலும் காப்பாற்றிடுறாங்க. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வர ஆரம்பிச்சு. இதை பார்த்து இந்த மாந்தி பகவான் என்ன பண்ணிட்டாரு, என்ன இந்த மாதிரி பண்ணியிருந்தான்னு சொல்லிட்டு மாந்தி பகவான் பார்த்துட்டு இருந்தாப்புல. பார்த்துட்டோன்னே சனி பகவானோட டைப்பு தான், குழந்தை இருந்தால் தானே அது கர்மா தீர்க்கணும், குழந்தை இல்லாத அளவுக்கு பண்ணிடுறேன்னா இது குழந்தை பிறகுல மாந்தி கை வச்சிட்டாப்புல. சுருக்கமாக சொல்ல போனால் அதுதான் சார்.
அவருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து குழந்தை பத்துக்க முடியும். இன்னைக்கு இருக்க காலத்தில், முன்னாடி இருந்த காலத்தில் இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்து மாந்தி பகவான் வந்து சைலண்டாக வேலை செய்கிறாப்புல. நம்ம என்னமோ நினச்சிட்டு இருக்கோம் சில விஷயங்கள். காலத்துக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் தன்னோட சூழ்நிலையும் தன்னோட குணத்தையும் மாற்றுது. என்ன சார் கிரகத்தோட குணத்தை மாறுனா உண்மைதான். முன்னாடி சனி பகவான் வந்து யாரோ ஒரு தப்பு பண்ணாருன்னா மெதுவாக வந்து தண்டிச்சிருந்தாப்புல. இன்னைக்கு போகிற ஸ்பீடை பார்த்தோன்னா சனி பகவானே ஓடி வந்து அப்புற அளவுக்கு வந்து நிறைய கர்மா நடந்துட்டு இருக்கு. சனி பகவானுக்கே கோவம் வருது. சனி பகவானே மெதுவாக போயிட்டு இருந்தவரே வந்து வேகமாக ஃப்ளாஷ் லெவலில் வந்து ரொம்ப வேகமாக ஓடுற அளவுக்கு பண்ணி விட்டாங்க. அப்போ நீங்கள் பண்ணுற கர்மாவுக்கு இல்லை நம்ம செய்கிற கர்மாவுக்கு வந்து தண்டனை அமைக்கிறதுக்கு சனி பகவானே வந்து ரொம்ப வேகமாக ஓடி வருவாப்புல. காலத்துக்கு தகுந்த மாதிரி வந்து கிரகங்கள் தன்னோட குணத்தை மாற்றி கொண்டு இருக்கிறது, தன்னுடைய செயல்பாடு மாற்றி கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. நம்ம இந்த மாதிரி எல்லாம் லேசாக நினச்சிட்டு இருந்தோம். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு இந்த மாதிரி கிரகங்கள் தன்னோட குணத்தை மாற்றி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு காலத்துக்கு அந்த மாதிரி வந்து கிரகம் வந்து அதோட தன்மையில இல்லை. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சனி பகவான் வேற, இன்னைக்கு இருக்க சனி பகவான் வேற. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புதன் பகவான் வேற, இன்னைக்கு இருக்க புதன் பகவான் வேற. என்ன சார்? அப்ப சனி பகவானும் செவ்வாய் பகவானு புதன் பகவான் எல்லா கிரகங்களுமே ஈவன் தோ மாந்தி பகவான் முத கொண்டு தன்னை தானே அப்கிரேட் பண்ணிட்டாப்புல. முன்னாடி வந்து குழந்தைகள் பத்திட்டு இருந்தாங்க, அவங்க கர்மா அதிக்கிறதுக்காண்டி வந்து குழந்தைகளை வந்து உயிர் படிச்சிருந்தாப்புல மாந்தி பகவான், கர்மா அதிக்கிறதுக்காண்டி. அப்போ அதை வந்து என்னன்ட்டாங்க, கட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டோம், என்னமோ வந்து சேஃப்டியாக இதாகிட்டோம், நம்ம வந்து குழந்தைய பத்துக்கிறோம் அப்படின்னோடனே மாந்தி பகவான் பார்த்துட்டாப்புல. ஓஹோ இப்படி தானே இதானான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா போய் ராகு கிட்ட தகவல் சொல்லிட்டாப்புல. ராகு கிட்டையும் கேது கிட்டையும் மற்ற கிரகங்கள் சூரிய பகவானு சந்திர பகவானு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நமக்கு வந்து ஆசையை விதைச்சிட்டாங்க. நம்ம ஆசை விதைச்ச உடனே என்ன பண்ணிட்டான், செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணிக்குவோம். ஒன்றும் இல்லை, ஒரு வீடு கூட இல்லை, ஒரு வீடு வாங்கிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்குவோம். இப்போ தான் ஒரே ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்குவோம். வேலையில் செட்டில் ஆயிடுறேன். இந்த செட்டில் ஆகிறதுக்கு என்ன மீனிங்கே தெரியாமல் போயிடுது. அப்போ அதெல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணுன்னே அப்படியே வயசு தள்ளிடுறது. சனி பகவான் பண்ணக்கூடிய வேலையை தான் வந்து இந்த இடத்துல மாந்தி பகவான் பண்ணுறாப்புல. என்ன அவருடைய ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். சனி பகவானாவது கொஞ்சமாக இறக்கம் பண்ணுவாப்புல, மாந்தி பகவான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாப்புல. இறக்கமா எனக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துடுவாப்புல. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. குழந்தை பிறப்புக்கும் மாந்தி பகவானுக்கும் சம்மந்தம் உண்டு. இப்போ உங்களுக்கு வந்து 5ல் மாந்தி சம்மந்தப்படுதுன்னு வைங்களேன், குழந்தை பிறகு பாருங்களேன், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்கும் சேர்ந்து தான் பார்க்கணும், உண்மையிலே அதை பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை வந்து நான் கிளாரிஃபைஸ் பண்ணிடுறேன். அதாவது இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு தெளிவுபடுத்திடுறேன். இந்த இடத்துல என்ன விஷயம்னா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைய பிறந்தாலும் 5ஆம் இடம் தான். முதல் குழந்தை 5ஆம் இடம், 2ஆம் குழந்தை 7ஆம் இடம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் 5ஆம் அதிபதி. உங்களுக்கு வாரிசுன்னு எடுத்துட்டாலே 5ஆம் இடம் தான். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன வருது, ஒரு கொல்லி வைக்கிற உரிமையை வந்துடுது. ஏன்னா சார் கொல்லி வைக்கிற உரிமைன்னா உங்களோட உண்மையான வாரிசு தான் வந்து அந்த இடத்துல வருது. அப்போ மற்ற பிள்ளைகள்லாம் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து சொத்துக்காண்டி வந்திருப்பாங்க, இது பண்ணிப்பாங்க. உங்கள் மேலே பற்றும் பாசமும் அதிகமாக இருக்கும்போது தான் அந்த 5ஆம் இடம் வேலை செய்யுது. அப்போ நீங்கள் எத்தனை பிள்ளையை பத்துக்கிட்டாலும் 5ஆம் இடத்துல என்ன கிரகம் என்ன அதிபதியோ அவர் தான் உங்கள் கருமாவை அனுபவிக்கிறதுக்காண்டி வந்திருக்காப்புல. உண்மையிலே தேசமான உண்மை. இதெல்லாம் ரொம்ப பெரிய கான்செப்ட் சார், நிறையா வீடியோ இருக்குது சார், இந்த மாதிரி கான்செப்ட் நிறையா இருக்குது. சரிங்களா? ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லுவாங்களேன், ஒருத்தருக்கு ஒரு கர்மா அனுபவிக்கணும், அவருக்கு வரக்கூடிய வீட்டுக்காரமாவுக்கு வந்து குழந்தை பிறக்க தன்மை கிடையாது. சுருக்கமாக சொல்ல போனால் அதுதான். ஆனால் அவருடைய கர்மா அனுபவிக்காண்டி உங்களுக்கு குழந்தை பிறக்க வைக்குது. இதெல்லாம் நான் நிறைய ஜாதகத்தை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அதனால் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சுங்க. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.